Hi dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination குறிய registration நாளையோட மார்ச் மாதம் 7ஆம் தேதியோட முடிவடைகிறது. இதற்குரிய கடைசி நாள் அப்படிங்கிறது நாளைக்கு தான். மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது. இந்த கரெக்ஷன் விண்டோவில் என்னென்ன விஷயங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நான் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் சார், ஆனால் இந்த அப்ளிகேஷனில் சில மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டேன், அதில் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்குரிய கிளாரிஃபிகேஷனை NTA தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. NEET 2025 ரிலேட்டடாக இனி வருகிற நாட்டில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் NTA அஃபீஷியல் வெப்சைட், நீட்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ரிமைண்டர் ஃபார் NEET UG 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு தான் நமக்கு வந்து இதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய கடைசி தேதி. மே மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு சாயங்காலம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி நைட் 11:50 PM ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 11:50 PM ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல திரும்பவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது குறித்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6th மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோக்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் NEET UG 2025. ஸோ இது எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 4ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ டியூரேஷன் பாருங்கள், 9ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 9, 10, 11 டோட்டலாக 3 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அனெக்ஷர் 1ல் இருக்கிறபடி சில விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் இயரில் எல்லா விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் சில விஷயங்களை மட்டும்தான், சில ஃபீல்டை மட்டும்தான் நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத கரெக்டாக நான் காமிச்சிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு 11th மார்ச் 11:50 PM ஓட இந்த இது முடிஞ்சிடும். After this deadline, no further correction will be permitted under any circumstances அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேலை அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை சரி செய்வதற்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த டியூரேஷன் தான். மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ எப்படி சார் நான் மிஸ்டேக் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜை எடுத்து ஒவ்வொரு லைனாக நீங்கள் பார்க்கணும். நீங்களே தான் வெரிஃபை பண்ணணும். NTA உங்ககிட்ட நீங்கள் இதை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஹைலைட்லாம் பண்ணி மெயிலாம் அனுப்ப மாட்டாங்க. நம்மளே தான் நம்மளுடைய கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்த என்டர் பண்ண டேட்டா, நீங்கள் என்டர் பண்ண டேட்டா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை கொடுக்கலாம், கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அனெக்ஷரை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், candidates shall be allowed to change any one of these two fields. நீங்கள் ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன், மதர் நேம் அண்ட் மதர்ஸ் குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்க முடியும். இதர் ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஆர் ஆட் ஆல் த ஃபாலோவிங் ஃபீல்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எனி மிஸ்டேக்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கரெக்ஷன் விண்டோவில் நான் எந்த தப்புமே பண்ணல சார், என்னோட அப்ளிகேஷனில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் லாகின் பண்ணியெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பேசாமல் விட்டுருங்க. தப்பு இருக்குது அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணி பாருங்கள். அதையும் மீறி சில பேர் வந்து கொஞ்சம் அதிக ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, ஸோ நிறைய பேரண்ட்ஸும் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த கரெக்ஷன் விண்டோவில் நம்மளும் லாகின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. லாகின் பண்ணி பார்க்குறதுனால எந்த தப்பும் இல்லை. ஆனால் லாகின் பண்ணும்போது எதையாவது மாற்றிடாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அண்ட் என்னுடைய சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம், சிம்பிள் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷனில் எந்த தப்பும் இல்லைன்னா நீட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க, படிக்கிற வேலையை பாருங்கள், அந்த இதை அவங்களே பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் கிளாஸ் 10,
கிளாஸ் 12ல உங்களுடைய டீடைல்ஸ், ஸ்கூல் நேம் தப்பாக போட்டேன், ஸ்கூலுடைய அட்ரஸ் தப்பாக போட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பின்கோடை தப்பாக போட்டுட்டேன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மார்க்கை தப்பாக போட்டிருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இது வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தப்பாக போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்த கேட்டகரி. நீங்கள் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஜென்ரல்னு போட்டிருக்கீங்க, ஆனால் இப்போ எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துருச்சு சார் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் கேட்டகரி இன்டு ஓபிசி என்சிஎல். சரிங்களா? மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இல்லை நான் ஓபிசின்னு போட்டேன் சார், ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் வரல, நான் வந்து கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த ஒப்புகை சீட்டை வச்சு நான் அப்ளை பண்ணேன், ஓபிசின்னு போட்டிருந்தேன், ஆனால் இப்போ வந்து என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஓபிசி என்சிஎல் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரல்னு மாற்றிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது கன்வர்ஷன் இருந்துச்சு, சிமிலர்லி எஸ்சி எஸ்டின்னு போட்டிருந்தேன், தெரியாமல் போட்டுட்டேன், அதாவது ப்ரௌசிங் சென்டரில் தெரியாமல் போட்டாங்க, நான் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணி கொடுத்தான், அவன் தெரியாமல் போட்டுட்டான், ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்ளை பண்ணாங்க, அந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபீஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். சரிங்களா? இப்போ ஜென்ரலுக்கு 1700 வருது, ஓபிசிக்கு 1600 வருது, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு ஃபீஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபீஸ் ரேஞ்சில் ஏதாவது வேரியேஷன் இருக்குது, நீங்கள் கேட்டகரி மாற்றுறதுனால வேரியேஷன் ஆஃப் ஃபீஸ் வருது அப்படின்னா இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைமில். அடுத்த சப் கேட்டகரி ஆர் பிடபிள்யூடியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி போடாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிடபிள்யூடி போட்டுக்கலாம். அடுத்து உங்கள் சிக்னேச்சர் தப்பாக இருக்குது சார், பிளராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபை மாற்ற முடியாது. சரிங்களா? அடுத்ததாக நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். நீட் யூஜி 2025 இதுக்கு முன்னாடி நீட் யூஜி நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுனா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தேர் permanent and present addresses. நீங்கள் கொடுத்துருக்கிற permanent and present address-ஐ பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் சிட்டியையும் மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் permanent address-ல தமிழ்நாடு போட்டிருந்தீங்க, இப்போ ப்ரெசன்ட் அட்ரஸில் வேறு ஏதாவது கண்ட்ரியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டையோ போட்டிருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ பிலாங் டு சச் கேட்டகரி தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த எக்ஸாமினேஷன் சிட்டியை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். எல்லாராலையும் மாற்ற முடியாது. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ் தமிழ் போட்டிருக்கேன், இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, நான் வந்து தமிழ் மீடியம் ஆனால் தெரியாமல் இங்கிலீஷ்னு போட்டாங்க, கொஸ்டின் பேப்பர் தமிழில் வருமா வராதா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த 3 தான் மாற்ற முடியும். if there is any impact of the fee then the additional fee will be charged as applicable. Correction of these fees will be applicable only after payment of additional fees if any. Additional fees pay பண்ண சொல்றாங்க. அடுத்து the only one time correction will be allowed to the candidate, that is once the correction are done and submitted the form shall be frozen அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ டைமில் 9ஆம் தேதியே லாகின் பண்ணி இந்த 3 ஃபீல்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1, 2, 3ல் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எதையும் திரும்ப உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது. கேண்டிடேட் நேமை மாற்ற முடியாது, ஃபோன் நம்பரை மாற்ற முடியாது, இமெயில் ஐடியை மாற்ற முடியாது, அண்ட் அகைன் ஃபோட்டோகிராஃபை பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை மாற்ற முடியாது. இதெல்லாம் இந்த வருஷம் வந்திருக்கிற லிமிட்டேஷன். மேபி இன்கேஸ் உங்களுடைய ஃபோட்டோலையோ அல்லது சிக்னேச்சர் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்லேயோ தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்டிஏக்கு மெயில் அனுப்புங்க. ஏதாவது ஃபர்தராக கிளாரிஃபிகேஷனோ அல்லது அப்டேட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிற அனெக்ஷர் படி நம்மளால் அந்த விஷயங்களை மாற்ற முடியாது. இந்த 3 ஃபீல்டை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். நீட் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. நல்லா படிங்க, இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கரெக்டாக 2 மாதம் தான், மே மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம். நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் எல்லாரும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.